ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போகிறோம். அதோட வெண்டிக்காய் பொரியல், புடலங்காய், பாசிப்பருப்பு போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம என்னென்ன பொருள்ன்ட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம். 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி அரைஞ்சி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சோம்பு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவோம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், பொரிஞ்சிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு 10 பல்லு போட்டுருக்கேன். பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிக்சரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அப்புறம் மசாலையை சேர்த்துக்குவோம். உப்பு போட்டுக்குவோம், கல் உப்பு. நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போய் எண்ணெய் பிரியட்டும். அப்புறம் நம்ம மசாலையை சேர்த்துக்குவோம். தக்காளி பச்சை வாடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலா பொருளை சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு கீழே மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுருவோம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது குழம்பு இதில் சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவாமையை கழுவிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் வேகட்டும். அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கும். இதில் சிறுபருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இதில் வெந்துகிட்ருக்கு. சிறுபருப்பு வெந்துட்டு இப்போ நம்ம புடலங்காய் அரிஞ்சு சால்ட்டு சேர்த்து உரசி கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை அள்ளி அதில் சேர்த்துக்குவோம்.
இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்குவோம், உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே அதில் உப்பு போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் போதும். இப்போ இது புடலங்காய் வந்து வேகட்டும். வேகட்டும், அப்புறம் தாளிப்பு போட்டுக்குவோம். இங்கே குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இந்த உருளைக்கிழங்கு வேக விட்டு புளி இறக்கிக்கலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாதி நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் குழம்போட ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், பார்ப்போம். உருளைக்கிழங்கு கார குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ அடுத்தது வந்து பருப்பும் புடலங்காயும் வெந்துட்டு சிறுபருப்பு போட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே கடாய் தான், இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு சின்ன பல்லாரி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிப்பு போட்டு இதை பருப்பு புடலங்காயும் வெந்ததையும் அதில் எடுத்து ஊற்றியாச்சு. பாருங்கள், தக்காளி பாதி தக்காளி போட்டேன், அது இடையில வேறு போன் வந்துட்டு அதனால் காமிக்க முடியல. பாதி தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்குவோம். புடலங்காயும் சிறுபருப்பும் கூட்டு செஞ்சேன், அது வந்து ரெடி ஆகிட்டு வேறு கிணத்துல மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிக்குவோம். கடாயில் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் போட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு வெண்டைக்காய் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும் வெண்டைக்காய், அதை அப்படியே அள்ளி அதில் போட்டு அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அப்புறமா தாளிப்பு போட்டுக்குவோம். சும்மா அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே அதுக்கு தாளிப்பு கொஞ்சம் ஒரு வெங்காயம், சின்ன பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், பாதி தக்காளி, கருவேப்பிலை வச்சுருங்க. இது நல்லா வதக்கிட்டு இந்த வளவளப்பு போன பிற்பாடு அப்புறமா நம்ம எடுத்துட்டு தாளிப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு அந்த தாளிப்புக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். போதும். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுருக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு
சின்ன ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வெண்டைக்காய் அதில் போட்டுக்குவோம். நம்ம உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போதும். அப்படியே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அது வெந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், சுருண்டு வரட்டும், அப்புறம் எடுத்துக்குவோம். வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி மத்தியானம் வந்து சாப்பாடு உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, சிறுபருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், இது 3 தான் இன்றைக்கி ஐயப்பன் சாமிக்கு மத்தியானம் விரத சாப்பாடு. ஓகே, இதை பார்த்துட்டு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.